பேர் தனலட்சுமி. நான் எங்க பெருங்குளத்தூர் பீர்க்கங்கரையில தான் இருக்கணும். எங்க வீட்டுக்காரர் இந்த மாதிரி பண்ணதுக்காக நியாயம் கேட்டுதான் நான் எங்க சார் கிட்ட வந்தேன். ஒரு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதுங்க சார். ஃபர்ஸ்ட் 2 வருஷம் எங்களுக்கு பையன் இல்லை. அது வரைக்கும் நல்லா இருந்தாங்க. பாப்பாவை கன்சீவ் ஆகி 5 மாசம் இருக்கும்போது இந்த விஷயத்த நான் அவரோட போன்ல தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். பார்த்துட்டு நான் கேட்டேன், இது தப்பு இல்லையா? குழந்தை இல்லாதப்போ எப்படி இருந்தோம், இன்னைக்கு அந்த குழந்தைய கொண்டாட, வயிற்றுல இருக்கிற குழந்தைய கொண்டாட கூட உன்னால முடியாத அளவுக்கு இது ரொம்ப தப்பு அப்படின்னு அப்பவே இதெல்லாம் சொன்னேன். 5 மாசம் குழந்தை வயிற்றுல இருக்கும்போது அடிச்சு சத்தியம் பண்ணாரு, நான் இனி அந்த பொண்ணுகிட்ட பேச மாட்டேன், ஆனா உன் கூடயும் வாழ மாட்டேன், அந்த வார்த்தையும் அவன் சொன்னான், நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த அந்த அடுத்த 9 மாசமும் என் கூட தான் இருந்தாரு. என் மாமியார் எல்லாரும், எங்க அம்மா எல்லாரும் சப்போர்ட் பண்ணி, அது தப்பு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இவதான் ஒய்ஃபு, குழந்தை வயிற்றுல இருக்கிற குழந்தைய பாரு, இதுக்கப்புறம் லைஃப் இருக்குன்னு சொன்னேன்னே என் கூட அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாரு. 9 மாசம் பையனும் பிறந்துட்டான். அதுக்கு அடுத்து அம்மா வீட்டுக்கு, அதாவது குழந்தை பிறந்துருச்சு, அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். 5 மாசம் அம்மா வீட்டுல இருந்தேன். அந்த 5 மாசம் கேப்பு இன்னும் பெருசாயிடுச்சு. என்கிட்ட பேச, அம்மா வீட்டுல இருக்கிற குழந்தை இருக்கான், பேச முடியல. அது அந்த பொண்ணுகிட்ட பேசி பேசி பேசி, இன்னும் சொல்ல போனா அந்த பொண்ணு மகாலட்சுமி என் வீட்டுக்காரோட ஹஸ்பண்டோட லவ்வர். அவன் விட்டுட்டு போயிட்டான். ஆக்சுவலா இவர்கிட்ட கதை சொல்ல வந்த பொண்ணு இவர்கிட்ட அப்படியே செட் ஆயிட்டான். நான் கன்சீவ் ஆன கேப் இவங்களுக்கு பெருசா ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. 5 மாசம் இவர் குழந்தை பிறந்து 3 மாசம் அம்மா வீட்டுல இருக்கேன். எனக்கு போன்ல ரொம்ப டார்ச்சர். இவங்கள பத்தின இந்த போட்டோஸ், வீடியோஸ், அவங்க அங்க போறாங்க, அவங்க இங்க போறாங்க, அவரோட ஃப்ரெண்டோ யாராச்சும் சொல்லுவாங்கல்ல உங்க ஹஸ்பண்ட் இப்படி பண்றான்ட்டு. இதை கேட்க கேட்க அந்த பொண்ணும் இவரும் கான்ஃபரன்ஸ் காலில் என்னை பேசி டார்ச்சர், மென்டல் டார்ச்சர் சார். 3 மாசம் குழந்தை என் பையன் கையில இருக்கும்போது 60 மாத்திரை நானே அம்மா வீட்டில் எனக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்ண எல்லா விட்டமின்ஸ் எல்லா மாத்திரையும் எடுத்து அந்த ஒரு இதுல நானே போட்டுட்டு மயங்கி விழுந்துட்டேன். எப்பவுமே வேலைக்கு போற எங்க அம்மா திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன் நம்ம பொண்ணு திடீர்னு வாமிட் பண்றா, ஏன் இப்படி இருக்கா, அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு ஏதோ நடந்திருக்கீங்க, என்னமோ பண்ணிட்டா. அந்த பயத்துல உடனே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. குரோம்பேட் ஜிஹெச்ல போயிட்டு 3 நாள் அட்மிட் பண்ணி, ஐசியூலே தான் அந்த 3 நாளுமே அட்மிட் பண்ணி வாமிட் பண்ணி எப்படியோ காப்பாத்தி வந்துட்டோம். அந்த டைம்ல கூட என் வீட்டுக்கார ஃபேமிலியோ இல்லை வீட்டுக்காரோ யாரும் பார்க்கல. ஏன்னா நான் தானே மாத்திரை போட்டுக்கினேன், அவங்க பையன் மேல தப்பு இல்லைல்ல, நானே தானே போட்டுக்கினேன் அப்படின்ற ஒரு ஈகோல யாரும் வரல. அடுத்து என்கிட்ட யாரும் பேச கூட இல்லை. அந்த 5வது மாசம் கூட நானே என் குழந்தைய தூக்கிட்டு நானே ஆட்டோ புக் பண்ணி என்னோட ட்ரெஸ்ஸு, என் பிள்ளையோட அம்மா எல்லாமே போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. மாமியார் வீட்டுக்கு நீ போ, இதுக்கு மேல நீ இங்க இருந்தீன்னா உன் லைஃப் நாசமாயிடும், நீயே கிளம்பி போ அப்படின்ட்டாங்க. 5வது மாசம் குழந்தைய தூக்கி நானே போயிட்டேன் சார். போயிட்டு தனியா, அப்ப நாங்க இங்கதான் வீடு இருந்தோம், மகாலட்சுமி நகர் கேம்ப் ரோட்ல தனியா வீடு இருந்தோம். வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு மாமியார் பக்கமே போயிட்டா கொஞ்சம் பயத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருங்குளத்தூருக்கே வீடு காலி பண்ணிட்டு போயிட்டேன். அங்க போயும் சும்மா இல்ல, இதே போட்டோ, இதே மாதிரி டார்ச்சர். ஆல்ரெடி குழந்தை பிறந்த அந்த ஒரு ப்ரெஷர்ல இருக்கும்போது இதெல்லாம் பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு நீ ஏன் இப்படி பண்ற, என்னால முடியலன்னு சொல்லி வீட்டுல மறுபடியும் போயிட்டு சூசைட், தற்கொலை பண்ணிக்க போயிட்டு கதவை உடைச்சி காப்பாத்தி மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணி அந்த குழந்தைக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, என் பையன் மாறிடுவான்னு சொல்லி மாமியார் சைடு எல்லாருமே பேசி வச்சாங்க. கொஞ்ச நாள் இருந்தான், மறுபடியும் 10 நாள் காணாம அந்த பொண்ணோட ஓடி போயிட்டான். 8 மாசம் குழந்தை அவன் காணாம ஓடியே போயிட்டான். எங்கெங்கயோ பேசி போராடி அந்த பொண்ணோட அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசி அந்த பொண்ணும் அவனும் ஒரே இடத்துல ஒரு வீடு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அது தெரிஞ்சுதான் நான் பேசி எங்க வீட்டுல பேசி எங்க மாமியார்லாம் பேசி அவனை மறுபடியும் வர வச்சு மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணி பாலு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, எல்லாம் எந்த ஆம்பளை தான் தப்பு பண்ணல, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் அந்த பிள்ளைக்காக அட்ஜஸ்ட் பண்ணி இருப்போன்னு சொல்லி அந்த 8 மாசம் குழந்தையில இருந்து அப்படியே இருக்கும். 1.5 வயசு குழந்தையானா மறுபடியும் 10 நாள் நல்லா பேசிட்டே இருப்பான், காணாம போயிடுறது. 10 நாள் எங்க போனா பால் பாக்கெட் கூட வாங்கறதுக்கு காசு தராங்க. சம்பளத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு தான்மா வரேன்னு சொல்லிட்டு 10 நாள் காணும்.
10 நாள் வெயிட் பண்ணேன் சார், திரும்பி வரல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியாம எங்க அம்மாவுக்கு ஒரு பயம். 2 வாட்டி சூசைட் அட்டன் பண்ண பொண்ணு 3வது வாட்டி ஏதாச்சும் பண்ணிக்குமோன்ற பயத்துல இட்லப்பாக்கம் மகளிர் ஸ்டேஷனுக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. அங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் அதான் நாளைக்கு வர நான் மேடம் கிட்ட எஸ்ஐ மேடம் கிட்ட சொல்லி மறுநாள் வர வச்சு எங்களை அங்கேயும் வந்து கன்வின்ஸ் பண்ணி தான் நான் அந்த பொண்ணுகிட்ட இனி பேச மாட்டேன் மேடம் சொல்லி கைப்பட லெட்டர்ஸ்லாம் எழுதி கொடுத்துட்டு சமாதானம் பண்ணி எங்களை அனுப்பிச்சு வச்சாங்க சார். மறுபடியும் 1 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு அவன் 2.5 வயசு குழந்தை. இப்பயும் அதே தான், இப்பயும் அதே பண்றது, காணாம போயிடுறது. எப்ப இந்த மாதிரி வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எனக்கே அனுப்பலாம். எனக்கு என்னால இதெல்லாம் பார்க்கவும் முடியல. இனிமேல் வாழவோ வேணான்னு முடிவு பண்ணல. இங்கே வந்துருக்குறேன் சார். அவர் வேலை பார்க்கறது ஒரு தனியார் கம்பெனில ஃபோர்க் லிஃப்ட் ஆபரேட்டரா இருக்காரு சார். அந்த பெண் வந்து ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஷி வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் அந்த லேப் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி போஸ்ட். அந்த இது வந்து மயிலம்ல இருக்குது, ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல். இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி கூட அந்த பொண்ணுகிட்ட நான் தான் பேசினேன். பேசிக்கிட்டு சரி ஒரு சார்பாவே விசாரிக்க கூட அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கான்னு கேட்கிறேன். நானே ஃபோன் பண்ணி கேட்கிறேன், அம்மா நான் சோ பேசுறேன், நீங்க வந்து இந்த மாதிரி பண்றது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கிறேன். சரி அவங்க ஹஸ்பண்ட் தான் திருட்டுத்தனமா பண்ற விஷயத்த நீ இந்த வீடியோ போட்டோ அவங்க கட்டின மனைவிக்கே நீங்க அனுப்பி என்ன நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ஏன் இஷ்டம் அதை கேட்கறதுக்கு நீ யாரு அப்படின்னு என்ன கேட்கறாங்க. நான் உன் இஷ்டம்னா நீ வீடியோ எடுக்கிற, நீ தனியா பாத்துக்கோ. கட்டின மனைவிக்கு அவங்களுக்கு நான் தான் அனுப்புவேன், இன்னும் அனுப்பிட்டுப்பேன், பார்க்க சொல்லுங்க, இல்ல நீங்க சேர்ந்து பாருங்க, இல்ல அவங்க கூட சேர்ந்து நீங்களும் தூக்கு மாட்டி சாவுங்கன்னு ஒரு as a ஒரு சோசியல் இன்டர்நேஷனல் ஆன்டிகிரிமினல் என்கிட்ட அந்த பொண்ணு திமிரா பேசுறாங்களே தவிர அதை விட்டுக்கிட்டு மறுபடியும் அவங்க ஹஸ்பண்ட் லோகேஷ் கிட்ட நான் பேசுறேன். அவர் என்ன சொன்னார், என்னம்மா நீ யாருமா என்ன பேசுற அப்படின்னு கேட்டா சொன்னேன் சோ பேசுறேன், இந்த மாதிரி தனலட்சுமி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தனலட்சுமி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு நான் என்ன பண்றது, நான் தான் லவ் பண்ணேன், நான் தான் கல்யாணம் பண்ணேன், நான் தான் கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணேன், இப்ப நான் இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறேன், அதுக்காக நான் ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க வீடியோ எல்லாம் அனுப்பிருக்கீங்களா அப்படின்னு சொன்னக்கா அதுக்கு என்ன பண்றது, என் இஷ்டம், நான் யாருக்கு அனுப்பி நீங்க கேட்க ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டேன். நான் என்ன ஒரே ஒரு விஷயம் நான் கேட்கிறேன்னா, பத்திரிகை மக்கள் மன்றத்துல ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு ஒரு நியூடான ஆபாசமான வீடியோ அனுப்புனா என்ன சட்டத்துல ஒரு இடம் இருக்குதோ, ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவனுடைய கள்ளக்காதலி அதே ஆபாசமான வீடியோ அந்த ஆணுடைய கட்டின மனைவிக்கு அந்த ஆபாசமான வீடியோ அனுப்புனா அந்த மகாலட்சுமிய சட்டத்துல கொண்டு வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் போட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் இந்த பொண்ணு தனலட்சுமிக்கு நியாயம் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி சிட்லப்பாக்கத்துல எப்பவுமே இந்த ஒரே ஸ்டேஷன் மட்டும் தான் ரொம்ப ஒஸ்டா இருக்கிறாங்கன்னா, ரொம்ப ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்னமோ பத்திரிகை மலத்துல அடிக்கடி பேசினா அவங்க கேஸ் எஃப்ஐஆரோ ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நியாயமா போய் பேசினாக்கெல்லாம் கேட்க மாட்டாங்க, புருஷன்லாம் அப்படிதான் இருப்பாங்க, யாரு கூட வேணும். நான் சொன்னேன், மேடம் நீங்க வந்து அது எழுதி கொடுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னா அதுவே எழுதி கொடுப்போம், நீங்க சொல்றத வாயால சொல்றது எழுதி கொடுங்கன்னு கேட்கிறேன். நான் கேட்டது என்ன சார் நியாயம்? இந்த பொண்ணு கேட்டது அவங்க அம்மா ஒரு குழந்தை, அம்மா அப்பா கிடையாது, சிங்கிள் பேரண்டா ஒரு பொண்ணை வச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் பண்ற எல்லாருக்கும் நீங்க தான் நியாயம் சொல்லி அந்த பொண்ணுக்கு தகுந்த நியாயத்தை வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், என்னுடைய பெயர் டாக்டர் சாம் பிரவீன், சேர்மன் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன். இந்த நேரத்தில் திருமதி ஏ தனலட்சுமி என்கிற ஒரு வாழ்க்கையை இழந்த பெண், அவளுடைய 2 வயது குழந்தையும் சேர்த்து தன்னுடைய கணவனாலும் கணவனுடைய கள்ளக்காதலி மற்றும் அவருடைய உறவினர்கள், அது மட்டுமில்லாமல் கணவருடைய உறவினர்களும் சேர்ந்து இந்த பெண்ணை கொடுமைப்படுத்தி இந்நாள் வரை கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல இந்த பொண்ணு சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கிறான். என்னன்னா, கணவனுடைய கள்ளக்காதலி அவளோடு கணவன் உறவாடும் பொழுது வீடியோ கால்ல நேக்கடா இது பண்ணதுல இருந்து, முழு நிர்வாணமாய் வீடியோ பண்ணதுல இருந்து எல்லாத்தையும் அந்த கள்ளக்காதலியே இவங்களுடைய நம்பருக்கும் அனுப்பிச்சு, உன் புருஷனை நீ இனிமே எதை வச்சு மயக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு த்ரிட்டனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கணவரை கேட்டா அவர் டெய்லி குடிச்சிட்டு வந்து இவங்களை அடிக்கிறதும்
இவங்களுக்கு வந்து மரண பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. குழந்தைய ஒரு 5வது மாசம் வயித்துல இருக்கும் பொழுதே இந்த பெண்ணுக்கு சித்திரவதை ஆரம்பித்து விட்டது. அது மட்டும் இல்லாம இதுக்காக இவங்க போய் காவல்துறையை நாடினாங்க. உண்மையாவே சொல்றேன், இன்னைக்கு காவல்துறையில இந்த கம்ப்ளைண்ட்டை தெளிவா எடுத்திருந்தால் 2.5 வருஷமாவே காவல்துறையில போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா ஏற்கனவே இந்த காவல்துறையினால இந்த ஸ்டேஷன் பர்டிகுலர்லி AWP ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன், சிட்லபாக்கம், சேலையூர் ரேஞ்ச், சேலையூர் ஏசி கண்ட்ரோல்ல இருக்கு, பள்ளிக்கரணை DC கண்ட்ரோல்ல இருக்கிறது. உண்மையாவே இது உதவாக்கிற ஸ்டேஷன். அதுல எந்த கேஸுமே போன கேஸ் எதுவுமே உருட்டதும் இல்லை, எந்த ஆக்ஷனும் எடுத்ததும் இல்லை. இதுல இந்த பொண்ணுடைய ஆக்ஷனுக்கு இவங்க ப்ரூஃப் ஓப்பனா சொல்றேன், we got everything under proof. இந்த பொண்ணு மெடிக்கல்ல இருந்த ப்ரூஃப்ல இருந்து எல்லாமே என்கிட்ட கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸோட இருக்கு. ஆனா ஸ்டேஷன்ல அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, நீங்க கோர்ட்டுக்கு போய் பாருங்கன்னு சொல்லி இந்த பெண்ணை வலுக்கட்டாயப்படுத்தி அவர் கணவர் 10 நாள் அந்த பொண்ணோட வெளியே போனவரை கூப்பிட்டு இந்த பொண்ணை கூட ஒப்படைச்சிருக்காங்க. அன்னைக்கு போன அடுத்த 5வது நாள் திருப்பி 10 நாள் அந்த பொண்ணு கூட போயிட்டார் மனுஷன். போனவன் சும்மா இல்லாம அந்த பொண்ணு கூட காட்டுல நின்று முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. பலான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது, ஒரு பெட்ரூம் கூட இல்லாம. இது ஓப்பனா சொல்லணும்னா என்னால இதை நான் மீடியால காட்டுறதுக்கு எனக்கு உண்மையாவே அவ்வளோ ஒரு அசிங்கமா இருக்குது. இப்படி ஒரு போட்டோஸ இந்த பெண்ணுக்கு, தன்னுடைய மனைவிக்கு, இந்த கணவனுடைய கள்ளக்காதலி 2 பேருமே அனுப்புறாங்க நிர்வாண போட்டோஸ். இப்படி அது மட்டும் இல்லாம வீடியோ கால், ஓபனா சொல்லணும்னா கிளியர், ஐ கேன் ஷோ த விஷுவல், ஐ காட் ஆல் த எவிடன்ஸ். வீடியோ கால் அவங்க கணவரோட நிர்வாணமா ஆன்லைன்ல உறவு வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு அந்த பெண்ணுடைய ரிப்ளை என்னன்னா, நாங்க பேசுறப்ப ஏமா அந்த மாதிரி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பாழடிக்கிறீங்க, ஒரு 2 வயது குழந்தையுடைய வாழ்க்கை பாழா போதேன்னு கேட்டதுக்கு, எங்க வேணாலும் போய் சொல்லுங்க, அந்த ஆளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், என்ன வேணாலும் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கோங்க, இதுல நாங்க எதுவும் பண்ண முடியாது, நாங்க இப்படிதான் எங்க வீடியோவை அப்படிதான் அனுப்புவோம், மொத்தமா குடும்பத்தோட உட்காந்து ரசிச்சு பாருங்க, இல்ல மொத்தமா தூக்கு மாட்டேன்னு தொங்குங்க. இந்த வார்த்தை அந்த பெண்ணுடைய வாயிலிருந்து வந்தது. இந்த பெண் மனமுடைந்து வாழ்க்கையை விரக்தியாகி 2 முறை, ஒரு முறை 2 முறை இல்ல 2 முறை சூசைட் அட்டம் ட்ரை பண்ணுச்சு அந்த பொண்ணு. அதோடைய மெடிக்கல் சர்டிபிகேட் கையில தான் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. அன்னைக்கும் இதே சேலையூர் ஸ்டேஷன் ரிப்போர்ட்டை எடுத்து அன்னைக்கு ஆக்ஷன் எடுத்திருந்தால் இந்த கணவனை திருத்தி இருக்கலாம். ஆனால் திருத்தவில்லை. போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ எடுக்காம உண்மையா இன்னைக்கு இருக்கிற முதல்வருக்கு கீழே இருக்கிற இந்த காவல்துறை மக்களுக்கு உதவாக்கரையாக இருக்கிறது என்று நான் சொல்ல உண்மையா அதுதான் உண்மை. ஏன்னா ஒரு கஷ்டம்னு வரவங்க, தன்னுடைய வாழ்க்கை பறி போயிடுச்சுன்னு வந்தவங்கள, சூசைட் பண்ணிக்க 2 தடவை ட்ரை பண்ணவங்கள, ஏன் இப்ப 4 நாளைக்கு முன்னாடி, 2 கூட இல்ல 4 நாளைக்கு முன்னாடி இதே கணவன் இன்னொருத்தர் கள்ளக்காதலியோட இருக்கிறவன் இன்னைக்கு அதே சேலையூர் ஜூரிஸ்டிக்ஷன் லிமிட்ல இருக்கிற இவங்க வீட்டுடைய கதவை உடைச்சு இவங்க வீட்டுக்குள்ள இருந்து 5 சவரன் நகை, 50,000 ரூபாய் பணம், அவனுடைய துணிமணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியே போயிருக்கான். ஆனா காவல்துறையில இருந்து எந்த ஒரு நடவடிக்கைகளும் இல்லை. கேட்க போனால் ஒரு CSR கூட போட்டு ஃபைல் பண்ண முடியாத இந்த காவல்துறை உபயோகமற்றது. ஒரே ஒரு CSR 10 நாள் ஓடி போனப்ப ஆன CSR இது, அதை இன்னும் FIR கூட கன்வெர்ட் பண்ணல. இவ்வளோ ஒரு கேவலமான விஷயங்களை இவங்க செஞ்சிருக்காங்க. நிர்வாணமான வீடியோ இந்த பெண்ணுக்கு மட்டும் இல்லை, இதுல உண்மையா சொல்ல போனா இதுல ஒரு பெண்ணுக்கு பெண்கள் உரிமை, உண்மையா சொல்ல போனா அந்த பெண்ணை வந்து வன்கொடுமை செய்யறது அது ஒரு செக்ஷன். அதுக்கப்புறமா அந்த பெண்ணுக்கு வரதட்சணை கொடுமை இதுல உள்ள வந்திருக்கு. இந்த பெண்ணுடைய நகைகள், இந்த பெண் மேல வச்சிருந்த லோனுகள் எல்லாத்தையும் இந்த பொண்ணு மேலேயே வச்சு அவர் வாரி சுற்றின்னு கிளம்பி போயிட்டார் இன்னொருத்தியோட. இது உண்மை. 2வது, இந்த பொண்ணை தற்கொலைக்கு தூண்டுதல், 2 தடவை தற்கொலை முயற்சி. 3வது, இந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொல்ல முயற்சி பண்ணிருக்காரு, கொலை முயற்சி. இதெல்லாம் பத்தாதுன்னு இன்னொரு பெண்ணோட ஆபாசமாக
தன்னுடைய ஆணுறுப்பை காட்டி அந்த பெண் தன்னுடைய முழு உடம்பையும் நிர்வாணமாய் காட்டி இருக்கிற வீடியோ, அதை எடுத்து இந்த பொண்ணுக்கே அனுப்பிச்சு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். உண்மையாவே அந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளோ ஒரு கடுமையான மன உளைச்சல். ஏன்னா சொந்த கட்டின புருஷன் இன்னொருத்தையோட இருக்கிறது எந்த பெண் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? மனசார நொந்து போய் உட்கார்ந்துருக்க அந்த பொண்ணு வாழ்வா சாவான்ற நிலையில இருக்கு. காவல்துறை சத்தியமா சொல்ற, உங்களால செய்ய முடியலன்னா தயவு செய்து சட்டையை கழட்டிட்டு போயிருங்க, அந்த ஸ்டேஷன் இழுத்து முடியும். ஒருத்தம் கூட உதவலைங்க. ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன் மகளிருக்கு இன்னைக்கு சிங்க பெண்கள் படை எல்லாம் சொன்னாங்க, பட் பவர்லெஸ், சத்தியமா பவர்லெஸ். இன்னைக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையம், கிரைம் அகைன்ஸ்ட் உமன் அண்ட் சில்ட்ரன், CWC கமிஷனர்ட்ட கொடுத்திருக்கோம். எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட், ஒரு ஆளுக்கு இல்ல, இந்த நாட்டுடைய ஜனாதிபதி வரைக்கும் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் இந்த கம்ப்ளைண்ட். பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத நாடு, வெளிநாட்டுல சொல்றதே இதுதான். வெளியே இருக்கிறவெல்லாம் தயவு செய்து டோன்ட் கோ டு இந்தியா, டோன்ட் கோ டு தமிழ்நாடு, நாட் சேஃப் ஃபார் யுவர் வைஃப் அண்ட் டாட்டர்ஸ். இன்னைக்கு அந்த நிலையில இருக்குது நம்ம தமிழ்நாடு. இதை நான் முதலமைச்சர் கவனத்துக்கும் இந்த துறை அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்த வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை, இன்னைக்கு இந்த அவலம் இந்த ஸ்டேஷன்ல நடந்துகிட்டு தான் இருக்கு இன்ன வரைக்கும். இதோ வீட்டுல கள்ளக்காதலியுடைய போட்டோ, இதை எந்த பெண் ஒத்துக்குவா? எல்லா ஆதாரங்களும் கையில இருக்கு சார். ஆனா காவல்துறை தன் நடவடிக்கை செய்யல. இந்த மாதிரி விபச்சாரிகளையும் இந்த மாதிரி முறை தவறி போறவங்களையும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெண்களுடைய வாழ்க்கை சீரழிக்கப்படுது, குழந்தைகளுடைய வாழ்க்கை. நாளைக்கு அந்த குழந்தைக்கு அப்பா இல்லை, இவன் விட்டுட்டு போயிட்டான், என்ன பண்ண முடியும்? வாழ்க்கைய அந்த குழந்தை முறை தவறி வாழ்க்கை தவறி வேற மாதிரி போறது, அப்புறம் எப்படி இருக்கும் சொசைட்டி? அப்புறம் எப்படி நல்ல ஒரு எதிர்காலங்கள் வரும் குழந்தைகளுக்கு? இன்னைக்கு இதுதான் நடக்குது. இதுக்கு சப்போர்ட்டா சித்லப்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையம். ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு ஸ்டேஷன், ஒரு CSR கொடுக்க முடியல, ஒரு FIR போட முடியல. கேட்டதுக்கு ஒரே வார்த்தை, எங்களுக்கு அதுக்கெல்லாம் பவர் இல்லை. பவர் இல்லைன்னா அப்புறம் ஏன் இடத்த அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? சட்டை கல்வி போட்டு வேற எங்கேயா போக வேண்டியதானே? இல்லையா ஜஸ்ட் கோ ஃபார் TSP ஆர் CRPF. எதுக்கா போ, யாருக்காவது போ, அங்கேயாவது போய் குச்சி பிடிச்சிட்டு நெல்லு. சட்டத்தை செய்யல, லா அண்ட் ஆர்டர் அதுக்கு மேல எல்லண்டோலையும் ஒரு ஆக்ஷன் எடுக்கல. சேலையூர் ஏசி ஆல்ரெடி தெரியும், ஏற்கனவே ஒரு கேஸ்ல சொன்னோம், திருப்பி அதே தான் நடக்குது. சேஞ்சஸ் இல்லை. முதல்வர் மாத்தணும் என்று நினைத்தாலும் கீழிருக்கும் அதிகாரிகள் மாற்ற முற்படுவது இல்லை. அதனால்தான் இன்னைக்கு பெண்களுடைய நிலை தமிழ்நாட்டில் கேள்விக்குறியாக இருக்கு. பெண்ணுடைய வாழ்க்கை இழந்து நிக்குது, இந்த குழந்தைக்கு வாழ்க்கை போயிடுச்சு. இவ்வளவும் பண்ண இந்த 2 பேர் மீது, அவளுடைய கணவன் மீதும் அவளுடைய கள்ளக்காதலி மீதும் இதுவரைக்கும் ஒரு சின்ன வழக்கு கூட பதியல. ஒரு FIR போட்டு இவங்க மேல இத்தனை செக்ஷன் மேல நான் இவ்வளவும் இவங்க பண்ணிருக்க குற்றங்கள்னு சொல்றேன். ஒரு ஆபாசமான வீடியோவை வெளியிடுறது முதல் தப்பு. அது சைபர் கிரைம்லயும் வரும், அது எல்லா இதுலயும் வரும். இட்ஸ் ரியலி பெண்களுடைய தன்மானத்தை அழிக்கிற ஒரு செயல். இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன், அது என்னால மீடியாவுக்கு கொடுக்கறதுக்கு நான் தயார், ஆனா பிரசவிக்க முடியுமான்றது என்னால சொல்ல முடியாது. இந்துக்களுடைய மத ரீதியான நம்பிக்கையை பாழடிக்கிற ஒண்ணு. நான் ரொம்ப ஃபேவரேட் என்னைக்குமே. நான் மதங்களுக்கு அப்பாற்பட்டவன், எல்லா மதத்திலையும் போயிட்டு வந்தேன். கழுத்துல ருத்ராட்ச கொட்டையை மாட்டிக்கிட்டு நிர்வாண வீடியோ எடுத்து போடுற ஒரு பெண்ணை சத்தியமா சொல்றேன், எவ்வளவோ பேரு, எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ மகான்கள், எத்தனையோ சித்தர்கள் வாழ்ந்த இந்த நாட்டுல இந்த மாதிரி ஒரு கேவலத்தை பார்க்கும்போது மனசு மட்டும் இல்லைங்க, வயிறு எரிக்குது. இது மத ரீதியா கொண்டு போக விரும்பல, ஆனால் செய்யறத ஒண்ணு தன்னுடைய புருஷனுக்கு காட்டணும் இல்லையா? இந்த மாதிரி கள்ளக்காதல் காட்டி அதை அந்த கள்ளக்காதலுடைய பொண்டாட்டிக்கு அனுப்பிச்சு, நீ ஊருக்கு உன் குழந்தையெல்லாம் பார்த்து, நீ குடும்பமெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுங்க, இல்லைன்னா தூக்கு மாட்டின்னு தொங்குங்க.
தற்கொலைக்கு தூண்டுவது, தன்னுடைய உடம்பை தவறாக பயன்படுத்துவது. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறி. இதற்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் நம்முடைய காவல்துறை டிஜிபி தலைவரும் தாம்பரம் கமிஷனரும் மற்றும் மாநில மகளிர் ஆணையம், தேசிய மகளிர் ஆணையம், இவை அனைத்தும் என்ன செய்து கொண்டிருக்கிறது தான் என்னுடைய கேள்வி. அவர்கள் மத்தியில் இந்த வழக்கை வைக்கிறேன். வழக்குக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால் எங்களுடைய இந்த பிரஸ் மீட் மட்டும் இல்ல, இந்த கம்ப்ளைண்ட் மட்டும் இல்ல, அடுத்தது ஆர்ப்பாட்டம் இல்ல, போராட்டம். உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு நாங்க கும்பல் கிடையாது, கூட்டம் கிடையாது. ஆனால் உலகத்தை திரும்பி பார்க்கிற அளவுக்கு இந்த விஷயங்களை நாங்க செய்வோம். ஏன்னா அந்த பொண்ணுக்கு நியாயம் வேணும். என் தமிழ்நாட்டு பெண்கள் என்னோடு கூட பிறந்த சகோதரி. அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அனைவரும் இதில் கைகோர்த்து உதவி செய்ய வேண்டுமே தவிர காவல்துறை ஒரு வேலை செய்யாம உட்கார்ந்துருக்கு. தயவு செய்து சொல்றேன், இந்த காவல்துறையை முதலமைச்சர் பார்வைக்கும் காவல்துறை தலைவர்கள் பார்வைக்கும் இதை கொண்டு போக வேண்டும். இல்லை என்றால் நாங்க ரெடி, போராடுறோம், இன்னும் அதிகமாக போராடுறோம், நியாயம் கிடைக்கும் வரை. நன்றி, வணக்கம். சார் இப்போ கொடுத்து 1 வீக் தான் சார் ஆகுது, ஆனா ரிப்ளை வரல சார். முன்னாடியாவது அட்லீஸ்ட் கொடுத்த உடனே எனக்கு ராஷ்டிரபதி பவன்ல இருந்து ரிப்ளை வரும், சிஎம் செல்லுக்கு இங்க ஃபார்வர்ட் ஆகும், சீஃப் செக்ரட்டரிக்கு ஃபார்வர்ட் ஆகும், இம்மிடியேட்டா ஆக்ஷன் 1 வீக்ல வந்துடும். ஆனா இன்னைக்கு ஓப்பனா சொல்றேன், மாறுதல்கள் இருக்குன்றாங்க. எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த கேஸ்ல ஒரு வேலையும் நடக்கல சார். உண்மைக்கு சொல்ல போனா அவருடைய இனத்தின் சப்போர்ட், அதை அந்த இனத்தை நான் கொச்சப்படுத்த முடியாது. அது ஏன்னா நிறைய மேன்மக்கள் இருக்கிற இனம், வன்னியர் இனத்தை சேர்ந்தவர், அந்த பெண்ணும் வன்னியர் இனத்தை சேர்ந்தவர். ஆனா வன்னியர்களை எவ்வளவோ நல்ல மனிதர்கள், நல்ல மகான்கள்லாம் வாழ்ந்த இனம் அது. மக்கள் நாட்டுக்காக தியாகம் பண்ண மக்கள். ஆனா அதுல இந்த மாதிரி ஒரு கலிசடை. நான் அதனால அந்த இனத்தை சொல்லல, ஆனா அந்த இனத்துல கரும்புள்ளியா 2 உட்கார்ந்து சார். அதுக்கு அனுப்பிச்சிட்டோம் சார். சிடபிள்யூசி தான் இப்ப அதுக்கு மாறி இருக்கு. அதுல ஒரே ஒரு டிராபேக் என்னன்னா, சிடபிள்யூசி இப்ப மாறி இருந்தது. முன்ன அவங்களுக்கான கான்டாக்ட் எல்லாமே இருந்தது. ஆனா சிங்கப்பெண் ஆன்லைன்ல போட்டு எடுக்கும் போது அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரோ டீடைல்ஸோ எதுவும் இல்லை. பட் ஐ காட் சம் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் டைரக்டரி அண்ட் எவ்ரிதிங். அதை வச்சு நான் பர்சனலாவும் அவங்களுக்கும் சிசி போட்டு தான் அனுப்பிச்சிருக்கேன். பட் சிங்கப்பெண்கள் இப்ப வேட்டைக்கு போயிருக்காங்க போல இருக்கு, முடிச்சுட்டு வந்துதான் பார்ப்பாங்க போல. உண்மை நிலை அதுதான். சார் 1.5 வருஷத்துக்கு மேல அந்த பெண் இதே சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்திலையும் போன் பண்ணி விசாரிச்சப்ப இதே பதில், 1.5 மாசத்துல கல்யாணம் நடக்க போகுது, 1.5 மாசத்துல கல்யாணம் நடக்க போகுதுன்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த 1.5 மாசம் எப்பன்னு தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் இப்ப வரைக்கும் அவர் இந்த பர்சனுடைய, என்னுடைய கிளையண்டோடைய கணவர் அவ கூட தான் இருக்கிறார்ன்றதுக்கான எவிடன்ஸ், அண்ட் இஃப் ரியலி வாண்ட்ஸ் we can proceed that CDR ஃபைல் எடுத்து நான் கையில கொடுக்குறேன். அவன் கான்டாக்ட்ல இருக்கான்றத ப்ரூவ் பண்றேன். சார் நியாயம்ன்றது ஒண்ணுதான் சார். இந்த பெண்ணுடைய வாழ்க்கை இழந்து நிக்குது சார். அவன் தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கணும் சார். இதை ஒழிச்சு விட்டுட்டு ஸ்டேஷனுக்கு போன உடனே இதெல்லாம் நீங்க போய் கோர்ட்ல பாத்துக்கோங்க அப்படின்னு அதை ஃபேமிலி டிஸ்பியூட்டா கன்வெர்ட் பண்ணி சிவில் டிஸ்பியூட்டா கொண்டு போய் க்ளோஸ் பண்றது இந்த மாதிரி கயவர்களை காப்பாற்றும் ஒரு வழிமுறை. அதை செய்யாம இந்த இதுக்கு எல்லாம் அவங்க மேல செக்ஷன் மேட் அவுட் பண்ணி ஆக்ஷன் எடுத்து காட்டுங்க, அது போதும். அதுக்கப்புறம் டைவர்ஸ் அப்ளை பண்றது, மெயின்டெனன்ஸ் பண்றது அதெல்லாம் நாங்க பாத்துக்கலாம். காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ், ஒன்லி எக்ஸிகியூஷன். தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ஒரு பெண்ணு தன்னை நம்பி தன்னை முழுசா ஒப்படைச்ச பொண்ணை துரோகம் பண்ணி இன்னைக்கு வாழ்க்கை இழந்து அந்த பொண்ணை தூக்கி கடாசிட்டு நீ வேற ஒருத்தி கூட போயிருக்க. லீகலி யூ ஆர் மேரிட்.
இன்னைக்கு அது ஒரு சட்டம் சொல்லுவாங்க, யார் வேணாலும் யார் கூட வேணாலும் வாழலாம்னு. அந்த சட்டத்துல ஒரு விஷயம் இருக்கு, நிறைய பேருக்கு அது தெரியறது இல்ல. மனமு வந்து இப்ப கட்டின மனைவிய ஒத்துக்கிட்டு நீ போன்னு சொன்னானா நீங்க போய் வாழலாம். ஆனா கட்டின மனைவியை விட்டுட்டு நீ இன்னொருத்தி கூட வாழ்ந்து ஒரு வீடியோ எடுத்து அனுப்புறன்னா அப்ப நீ எந்த அளவுக்கு யூ ஆர் டோட்டலி ராட்டன். அவன் மேல 100% சீரியஸா ஆக்ஷன் விழணும். அதே போல இந்த பெண் மீதும் உண்மையாவே சீரியஸான ஆக்ஷன் விழணும். சட்ட பிரகாரம் நடவடிக்கை எடுத்தா போதும் சார். எங்களுக்கு நாங்க பண்றோம் சார். ஆனா அந்த சட்டத்தையே பண்ண முடியல. இப்ப